ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள 2வது அலகில் இருக்கிற 6வது பாடம் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை, செகண்ட் யூனிட்டில் இருக்கிற 6th லெசன். ஓகேவா? கற்போமா. ஒரு பள்ளி தனது நூலகத்திற்கு சில புத்தகங்களை வாங்கின. கபிலன், ரீட்டா, கயல், பானு, பீட்டர் மற்றும் அப்துல் ஆகியோர் அவற்றை தலைப்பு வாரியாக பிரித்து வைத்தனர். அதாவது ஒரு ஸ்கூலில் அவங்களோட நூலகம், லைப்ரரி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் புக்ஸ் வாங்குகிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, கபிலன், ரீட்டா, கயல், பானு, பீட்டர், அப்துல் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை ஒரு தலைப்பாக தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க. அவங்க மேமும் நிற்கிறாங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, குழந்தைகளே, புத்தகங்களை தலைப்பு வாரியாக பிரித்து விட்டீர்களா? அவங்க மேம் கேட்குறாங்க, குழந்தைகளே எல்லோரும் ஒரு தலைப்பையும் தனித்தனியாக பிரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அம்மா, 39 கணித புதிர் மற்றும் 26 கணித மேதைகள் பற்றிய புத்தகங்கள் உள்ளன. ஆமாம்மா, இதில் 39 கணித புதிர் மற்றும் 26 கணித மேதைகள் புத்தகம் இருக்குது அப்படின்ட்டு அந்த பாப்பா சொல்கிறா. இன்னொரு பாப்பா சொல்கிறா, 46 படக்கதை மற்றும் 33 நன்னறி கதை புத்தகங்கள் உள்ளன. 46 படக்கதை புத்தகம் இருக்குது, 33 நன்னறி கதை புத்தகமும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க மேம்கிட்ட சொல்கிறா. இன்னொரு பையன் சொல்கிறான், அம்மா, எங்களிடம் 38 விண்வெளி அறிவியல் புத்தகங்களும் மற்றும் 18 அறிவியல் மேதைகள் பற்றிய புத்தகங்களும் உள்ளன. எங்ககிட்ட நாங்கள் பிரித்ததில் 38 விண்வெளி அறிவியல் புக்கும் 18 அறிவியல் மேதைகள் பற்றிய புக்கும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க மேம்கிட்ட சொல்கிறாங்க. பயிற்சி செய்வோமா. இப்போது அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கையை வச்சு நம்ம இதை கூட்டி எழுத போகிறோம். ஓகேவா? பாருங்கள், கணித புதிர் புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளோ சொன்னாங்க? 39. கணித மேதை புத்தகங்களின் எண்ணிக்கை 26. இப்போது கணிதம் சார்ந்த புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை, இப்போது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்த எண்ணிக்கை கிடச்சிரும். சரியா? கூட்டலாமா? ஃபஸ்ட்டு ஒன்றுகள் பாருங்கள். 9 கூட்டல் 6 15. அப்போது ஃபஸ்ட்டு 5 கீழே போட்டுட்டு 1 மேலே போட்டுக்கோங்க. இப்போது 1 கூட்டல் 3 கூட்டல் 2 விடை என்ன? 6. அப்போ மொத்தம் கணித சார்ந்த புத்தகங்களின் எண்ணிக்கை 65. அடுத்தது பாருங்கள், படக்கதை புத்தகங்களின் எண்ணிக்கை 46. நன்னெறி கதை புத்தகங்களின் எண்ணிக்கை 33. இப்போது கதை புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை கேட்குறாங்க. ரெண்டத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு விடை கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டுங்க. 6 கூட்டல் 3 விடை 9. 4 கூட்டல் 3 7. அப்போது மொத்தம் 79 கதை புத்தகங்கள் இருக்குது. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. விண்வெளி அறிவியல் புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளோ சொன்னாங்க? 38. அறிவியல் மேதை புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 18. இப்போது மொத்தமாக அறிவியல் சார்ந்த புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை நம்மளை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? கூட்டணும், அப்படி தானே? அப்போது ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டுங்க. 8 கூட்டல் 8 16. அப்போது 6 ஒன்றுகளில் போட்டுட்டு 1 மேலே போட்டுக்கோங்க 10களில். இப்போ 10களை கூட்ட போகிறீங்க. 1 கூட்டல் 3 கூட்டல் 1 5. அப்போ மொத்தம் 56 அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் இருக்குது. ஓகேவா? அடுத்தது கதை புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? நம்ம கூட்டி கண்டுபிடிச்சோம்ல, என்னது? 79. கணிதம் சார்ந்த புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 65. அறிவியல் சார்ந்த புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ கூட கண்டுபிடிச்சோம்ல, எவ்வளவு? 56. ஒட்டு மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கை. இப்போது மொத்தமாக எவ்வளோ புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தமாக நம்ம கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டுங்க. 9 கூட்டல் 5 கூட்டல் 6 நம்ம கூட்டும் போது நமக்கு 20 கிடைக்கும். அப்போது 0வை ஒன்றுகளில் போட்டுட்டு மீதி இருக்க அந்த 2 நம்ம மேலே போடணும். இப்போ நம்ம கூட்டலாமா 10களை? 2 கூட்டல் 7 கூட்டல் 6 கூட்டல் 5 நமக்கு அதே 20 தான் கிடைக்கும். அப்போ கீழே அந்த 0வை போட்டுட்டு
2 வந்து நம்ம நூறுகள் ஸ்தானத்தில் போடணும். அப்போ அந்த 2 மட்டும்தான் நூறுகளில் இருக்குது. அந்த 2 அப்படியே கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ மொத்தம் 200 மொத்த புத்தகங்கள் இருக்குது. அடுத்தது கூடுதல் 100ஐ விட அதிகமாக அல்லது குறைவா என ஊகித்து பொறுத்துக. அதாவது நம்ம வந்து கூட்ட போகிறோம். அங்கே கொடுத்துருக்கிறத கூட்டிட்டு அங்கே வர்றது வந்து 100ஐ விட அதிகமாக இல்லை 100ஐ விட குறைவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூகித்து கூட சொல்லலாம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 75 கூட்டல் 15 அது வந்து 100ஐ விட குறைவு. அப்போ அது கூட மேட்ச் பண்ணுறோம். 60 கூட்டல் 41 வந்து 100ஐ விட அதிகமாக வரும். அதனால் அவங்க வந்து 100ஐ விட அதிகம் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தது 71 கூட்டல் 36 அது வந்து 100ஐ விட அதிகம்ன்றனால அது கூட கோடு போட்டுக்கோங்க. 17 கூட்டல் 80 வந்து 100ஐ விட குறைவாக தான் வரும். அப்போது அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. 32 கூட்டல் 66 100ஐ விட கம்மியான எண்ணு தான் கிடைக்கும். அப்போ குறைவு அப்படின்றது கூட கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது 84 கூட்டல் 25 வந்து 100ஐ விட அதிகமான எண்ணு தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 100ஐ விட அதிகம்ன்றதுக்கு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது 75 கூட்டல் 35 75ஐயும் 35ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 100ஐ விட அதிகமான எண்ணு தான் கிடைக்கும்ன்றனால 100ஐ விட அதிகம் அப்படின்றதுக்கு கோடு போட்டுக்கோங்க. 56 கூட்டல் 24 வந்து 100ஐ விட குறைவான எண்ணு தான் நமக்கு கிடைக்கும். அதனால் 100ஐ விட குறைவு அப்படின்றது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது செய்து பார்ப்போமா. உங்கள் மேம் வந்து போர்டில் 2 எண் இல்லைனா 3 எண் வந்து எழுதி போட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கூட்டணும். மணிகளோட உதவியோடு நீங்கள் கூட்டலாம். சரியா? உங்ககிட்ட மணிகளும் கொடுத்துருவாங்க. இப்போது எடுத்துக்காட்டுக்கு 79, 65, 56 அப்படின்னு சொல்லி 3 எண் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மணிகளே எடுத்துக்கோங்க. அப்போது மணிகளையும் இப்படி தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ 79னால் நீங்கள் என்ன பண்ணணும், 7 10களையும் 9 1களையும் தனியாக வச்சுக்கணும். அதே மாதிரி 65க்கு 6 10கள் 5 1கள், 56க்கு 5 10கள் 6 1கள் வச்சுக்கணும். இப்போது தனித்தனியாக நீங்கள் 1களை 10களை கூட்டணும். 1கள் இருக்கிற மணிகளை மட்டும் கூட்டுங்க பார்க்கலாம். கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 கூட்டல் 5 கூட்டல் 6 அப்படின்னு சொல்லி 1களை மட்டும் கூட்டணும். அடுத்தது 10கள் இருக்குல்ல, அந்த மணிகளை மட்டும் கூட்டணும். 7 கூட்டல் 6 கூட்டல் 5 அப்படின்னு சொல்லி 10களை மட்டும் கூட்டி மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் விடையை வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. சரியா? இதே மாதிரி உங்கள் மேம் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. மணிகளை எண்ணி எழுதி கூடுதல் காண்க. கொடுத்துருக்குற மணிகளை வந்து எண்ணி எழுதி அதுக்கப்புறமா அதோட கூட்டி நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எத்தனை மணிகள் கொடுத்துருக்காங்க, 100, அது கூட ஒரு 10, அப்புறமா 6 அப்படி தானே. அப்போ 100களில் 1 எழுதிக்கோங்க, 10களில் வந்து 1, 1களில் வந்து 6. சரியா? இப்போது அது பக்கத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை செகண்ட் லைனில் எழுத போகிறீங்க. 100கள் வந்து கொடுக்கல, 10கள் வந்து 2 கொடுத்துருக்காங்க, 1கள் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போது 22 மணிகள் இருக்குது அதில். இப்போது 116ஐயும் 22ஐயும் நம்ம கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு 1களை கூட்டுங்க பார்க்கலாம். 6 கூட்டல் 2 8. அடுத்து 10களை கூட்டுங்க. 1 கூட்டல் 2 3. அடுத்து 100களை கூட்டுங்க. 1 மட்டும்தான் இருக்குது, அந்த 1 வந்து அப்படியே கீழே வந்துடும். இப்போ மொத்தம் 138 மணிகள் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எவ்வளோ மணிகள் இருக்குது, ஒரு 100 இருக்குது. அப்போ 100ல் 1 போட்டுக்கோங்க. 10கள்லையும் 1 இருக்குது, அப்போ ஒரு 10ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. 1கள் வந்து எதுவுமே இல்லை, அப்போது அந்த இடத்துல 0ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்து 2வது கொடுத்துருக்குற மணிகளில் வந்து 100கள் எதுவுமே இல்லை, அப்போ எதுவுமே எழுத வேண்டாம். 10களில் வந்து 2 கொடுத்துருக்காங்க அப்படி தானே. அப்போ 10களில் 2, அதுக்கப்புறமா எத்தனை மணிகள் கொடுத்துருக்காங்க, 8 மணிகள் கொடுத்துருக்காங்க. அப்போது 1களில் 8ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போது 110ஐயும் 28ஐயும் கூட்டுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1களில் கூட்ட போகிறீங்க. 0 கூட்டல் 8 8. அடுத்து 10களில் கூட்ட போகிறீங்க. 1 கூட்டல் 2
3. அடுத்து நூறுகளில் 1 மட்டும்தான் இருக்குது, அந்த 1 அப்படியே கீழே வந்துடும். அடுத்த கணக்கு பாருங்கள், எத்தனை மணிகள் கொடுத்துருக்காங்க? நூறுகள் வந்து 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 2. பத்துகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? அதுவும் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்றுகள் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போது 224 மணிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நூறுகள் கொடுத்துருக்காங்க, 3 பத்துகள் கொடுத்துருக்காங்க, 5 ஒன்றுகள் கொடுத்துருக்காங்க. இப்போது 224ஐயும் 135ஐயும் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டினா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டுங்க பார்க்கலாம். 4 கூட்டல் 5 9. அடுத்து பத்துகளை கூட்ட போகிறீங்க. 2 கூட்டல் 3 5. அடுத்து நூறுகளை கூட்டணும்னா 2 கூட்டல் 1 3. மொத்தம் எத்தனை மணிகள் இருக்குது? 359. அடுத்தது கூட்டி விடையளிக்க. இதையும் நம்ம கூட்ட போகிறோம். நம்ம கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு ஒன்றுகளில் பாருங்கள். அதாவது 421 கூட 6 கூட்ட போகிறோம். ஒன்றுகள்லேருந்து கூட்ட போகிறோம். 1 கூட்டல் 6 7. அடுத்து பத்துகளில் 2 மட்டும்தான் இருக்குது, அந்த 2 அப்படியே கீழே எழுதிருங்க. நூறுகள்லையும் 4 மட்டும்தான் இருக்குது, அப்போ அந்த 4 அப்படியே கீழே எழுதிருங்க. அப்போது 427. அடுத்தது பாருங்கள், 253 கூட 22 கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுகளை பாருங்கள். 3 கூட்டல் 2 5. அடுத்து பத்துகள் 5 கூட்டல் 2 7. அடுத்து நூறுகளில் 2 மட்டும்தான் இருக்குது, அந்த 2 அப்படியே கீழே வந்துடும். அடுத்த கணக்கு பாருங்கள், 344 கூட 35 கூட்டும் போது நமக்கு 379 கிடைக்கும். அடுத்தது கணக்கு பாருங்கள், 636 கூட 222 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 858 கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அப்படி கூட்டிகிட்டு போகணும், ஓகேவா? அடுத்த கணக்கில் 673 கூட 225 கூட்டணும்னா நமக்கு 898 கிடைக்கும். அடுத்தது 392 கூட 103 வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு 495 கிடைக்கும். அடுத்த கணக்கு 643 கூட 321 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 964 கிடைக்கும். அடுத்த கணக்கு 712 கூட 137 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 849 கிடைக்கும். அடுத்த கணக்கு 824 கூட 175 கூட்டணும்னா நமக்கு 999 கிடைக்கும். இப்படி ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டி எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. இன மாற்றத்துடன் கூட்டல் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். கூட்டி எழுதுக. 134ஐயும் 77ஐயும் வந்து நம்ம கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன்றுகளை நம்ம கூட்டணும். இதை வந்து மணிகளை பயன்படுத்தியும் அவங்க வந்து நமக்கு பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுகள் பத்துகள் நூறுகள்னு பிரித்து எழுதிக்கோங்க. அப்போது வந்து 137 வந்து ஒரு நூறுகள் இருக்குது, 3 பத்துகள் இருக்குது, 4 ஒன்றுகள் இருக்குது. அடுத்து 77 பார்த்திங்கன்னா 7 பத்துகள் இருக்குது, 7 ஒன்றுகள் இருக்குது. இப்போது ஒன்றுகளை கூட்ட போகிறீங்க. 4 கூட்டல் 7 11 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 1 வந்து ஒன்றுகள் ஸ்தானத்தில் போட்டுட்டு மீதி 1 வந்து பத்துகள் ஸ்தானத்தில் மேலே போட்டுக்கோங்க. இப்போது பத்துகளை கூட்ட போகிறீங்க. 1 கூட்டல் 3 கூட்டல் 7 11 பத்துகள் இருக்கும். அப்போது நீங்கள் 11ல் வந்து ஒரு 10 போட்டுட்டு இன்னொன்று வந்து நூறுகளில் போட்டுவோம். இப்படி நம்ம இனமாற்றிடுவோம், ஓகேவா? 10லேருந்து 100க்கு வந்து 1 போட்டிருக்கோம், அப்படி தானே? அடுத்தது நூறுகளை கூட்டுங்க பார்க்கலாம். 1 கூட்டல் 1 2. அப்போது 134ஐயும் 77ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 211 நமக்கு கிடைக்கும். அதாவது 2 நூறுகள், ஒரு பத்துகள், ஒரு ஒன்று, ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. மணிகளை பயன்படுத்தி கூட்டி விடை காண்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற எண்ணை வந்து நீங்கள் உங்களுக்கு இப்படி கூட்ட முடிஞ்சுன்னா இப்படியே கூட கூட்டிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் மேம் வந்து உங்களுக்கு மணி கொடுப்பாங்க, அதை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக கூட்டலாம், ஓகேவா? 165 கூட 8 கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுகள் பாருங்கள். 5 கூட்டல் 8 13, அப்படி தானே? அப்போ 3 வந்து ஒன்றுகளில் போடுறோம், மீதி 1 வந்து பத்துகளில் போடுவோம். அப்போ பத்துகளை கூட்டுங்க. 1 கூட்டல் 6 7,
நூறுகளில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அந்த ஒன்று அப்படியே கீழே வந்துடும். அப்போ மொத்தம் 173. அடுத்த கணக்கு பாருங்கள். ஒன்றுகளில் வந்து அதாவது 234 கூட 86 வந்து நம்ம கூட்ட போகிறோம். ஒன்றுகளில் பாருங்கள், 4 கூட்டல் 6 வந்து 10. அப்போ 0வை ஒன்றுகளில் போட்டுட்டு அந்த 1 வந்து 10களில் போடுவோம். இப்போ 10களை கூட்டுங்க. 1 கூட்டல் 3 கூட்டல் 8 12. அப்போது 2 வந்து 10களில் போட்டுட்டு மீதி 1 வந்து நம்ம 100களில் போடுவோம். அப்போது 1 கூட்டல் 2 எத்தனை 100 கிடைக்கும்? 3 100கள் கிடைக்கும் இல்லையா? இப்போ மொத்தம் 320. அடுத்தது பாருங்கள், 478 கூட 367 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 845 கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒன்றுகள், 10கள், 100கள்னு கூட்டணும். அடுத்த கணக்கு பாருங்கள். 582 கூட 369 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 951 கிடைக்கும். அடுத்தது 326 கூட 178 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 504 கிடைக்கும். அடுத்த கணக்கு 439 கூட 265 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 704 கிடைக்கும். அடுத்த கணக்கு 517 கூட 299 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 816 கிடைக்கும். அடுத்த கணக்கு 534 கூட 376 நம்ம கூட்டும்போது நமக்கு 910 கிடைக்கும். சரியா? இதே மாதிரி ஒன்றுகள், 10கள், 100கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணும். அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா? மொத்த தொகையை காண்க. நீங்கள் சேமித்த தொகை உங்கள் நண்பர் சேமித்த தொகை, அதாவது நீங்கள் சேமித்த தொகைன்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டு சேமித்த தொகை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சேமித்த தொகை அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேமித்த தொகையில் எத்தனை இருக்குது அப்படின்னா 3 100 காசு இருக்கா? அப்போது 300. 100களில் 3ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. 2 10 இருக்குது இல்லையா? அப்போ 10களில் 2ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஒன்றுகள் வந்து 6 இருக்குது, அப்போது ஒன்றுகளில் 6ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. உங்கள் நண்பர் சேமித்த தொகையில் பாருங்கள், 3 100 ரூபாய் இருக்குது, அப்போ 100களில் 3ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஒரு 10 ரூபாய் காயின் இருக்குது, அப்போ 10களில் 1ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்தது 4 1 ரூபாய் காயின் இருக்குது, அப்போது ஒன்றுகளில் 4ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போது ஒன்றுகள், 10கள், 100கள்னு சொல்லி நம்ம கூட்டி மொத்தம் எவ்வளோ 2 பேரும் சேர்ந்து சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஒன்றுகள் பாருங்கள், 6 கூட்டல் 4 எவ்வளவு? 10. அப்போ 0வை ஒன்றுகள்லையும் மீதி 1 வந்து 10கள்லையும் போடுறோம். இப்போ 10களை கூட்டுங்க. 1 கூட்டல் 2 கூட்டல் 1 4. அடுத்தது 100களை கூட்ட போகிறோம். 3 கூட்டல் 3 6. அப்போ மொத்தம் 2 பேரையும் சேமித்த தொகை வந்து 640 ரூபாய். அடுத்தது பாருங்கள், நீங்கள் சேமித்த தொகையில் ஒரே ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 100களில் 1. 3 10 ரூபாய் காயின் கொடுத்துருக்காங்க. அப்போ 10களில் 3. அடுத்தது 6 1 ரூபாய் காயின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றுகளில் 6. அப்போது நீங்கள் சேமித்த தொகை வந்து 136. உங்கள் நண்பர் சேமித்த தொகை எவ்வளவு? 2 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 100களில் 2. அடுத்து 10 ரூபாய் காயின் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போது 10களில் 4. 5 1 ரூபாய் காயின் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒன்றுகளில் 5. இப்போது 136ஐயும் 245ஐயும் கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டுங்க. 6 கூட்டல் 5 எவ்வளவு? 11. அப்போ 1 கீழே போட்டுக்கோங்க, மீதி 1 அந்த 10களில் போட்டுக்கோங்க. இப்போ 10களை கூட்டுங்க. 1 கூட்டல் 3 கூட்டல் 4 8. அடுத்து 100களை கூட்டுங்க பார்க்கலாம். 1 கூட்டல் 2 3. மொத்தம் 381 ரூபாய். 2 பேரையும் சேர்த்தா 381 தொகை இருக்கும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா? இதுவும் அதே மாதிரி தான், மொத்த தொகையை பார்க்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேமித்த தொகையில் வந்து 3 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 100களில் 3ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. 2 10 ரூபாய் காயின் கொடுத்துருக்காங்க. அப்போ 10களில் 2ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 1 ரூபாய் காயின் வந்து 6 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றுகளில் 6ன்னு சொல்லி எழுதிக்கோங்க.
அப்போ எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க நீங்கள்? 326 ரூபாய். நண்பர் சேமித்த தொகையில் வந்து 2 100 கொடுத்துருக்காங்க. அப்போ 100களில் 2ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 10 ரூபா காயின் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 10களில் 4ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 1 ரூபா காயின் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 1களில் 5ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போது 1கள் 10கள் 100கள் கூட்டி மொத்தம் எவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறீங்க. 326ஐயும் 245ஐயும் கூட்டுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1கள் 6 கூட்டல் 5 11. அப்போ 1 வந்து 1கள்லையும் மீதி 1 வந்து 10கள்லையும் போட்டுக்கோங்க. இப்போது 10களை கூட்டுங்க. 1 கூட்டல் 2 கூட்டல் 4 எவ்வளவு? 7. அடுத்தது 100கள் கண்டுபிடிங்க, கூட்டுங்க பார்க்கலாம். 3 கூட்டல் 2 5. அப்போ மொத்த தொகை 2 பேரும் சேமித்த மொத்த தொகை வந்து 571. அடுத்தது பாருங்கள், 2 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 100கள் 2, அதுக்கப்புறமா 10 ரூபா காயின் வந்து 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 10கள் வந்து 6, 2 2 1 ரூபா காயின் கொடுத்துருக்காங்க. அப்போ 1கள் வந்து 2, மொத்தம் 262. அடுத்தது பாருங்கள், நண்பர் சேமித்த தொகை வந்து 2 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 100கள் வந்து 2, 4 10 ரூபா காயின் கொடுத்துருக்காங்க. அப்போ 10கள் வந்து 4, 1 ரூபா காயின் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 1கள் வந்து 5. இப்போது 262ஐயும் 245ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 1களை கூட்டுங்க. 2 கூட்டல் 5 வந்து 7. அடுத்து 10கள் 6 கூட்டல் 4 வந்து 10. அப்போ 0வை வந்து 10களில் போட்டுட்டு மீதி 1 100களில் போட்டுக்கோங்க மேலே. அப்போ 100களை கூட்டுங்க. 1 கூட்டல் 2 கூட்டல் 2 5. அப்போ மொத்தம் 507 ரூபாய். சரியா? அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா, கூட்டி எழுதுக. கொடுத்துருக்கிறத நம்ம வந்து கூட்டி எழுத போகிறோம். 148 கூட 7 கூட்டினாங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 1களை கூட்டணும். 8 கூட்டல் 7 15. அதனால் 5 வந்து கீழே போட்டிருக்காங்க, மீதி 1 10களில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 10களை கூட்டுறாங்க. 1 கூட்டல் 4 5. அதுக்கப்புறமா 100களில் 1 தான் இருக்குது, அந்த 1 அப்படியே கீழே வந்துடும். அப்போ மொத்தம் 155ன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். 234 கூட 9 கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு 1களை கூட்டலாமா? 4 கூட்டல் 9 வந்து 13. அப்போ 3 வந்து நம்ம 1கள் இடத்துலையும் மீதி 1 வந்து அந்த 10கள் இடத்துலையும் போடுறோம். இப்போது 1 கூட்டல் 3 எத்தனை? 4. அடுத்து 100 கூட்டுங்க. 100ல் வந்து 2 2 மட்டும்தான் இருக்குது, அந்த 2 அப்படியே கீழே வந்துடும். இப்போ மொத்தம் 243. அடுத்தது 5 கூட 425 கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு 1களை கூட்டுங்க பார்க்கலாம். 5 கூட்டல் 5 எத்தனை? 10. அப்போ 0வை இங்கே போட்டுட்டு மீதி 1 10களில் போடணும். இப்போ 10களை கூட்டுங்க பார்க்கலாம். 1 கூட்டல் 2 3. அடுத்து 100களை கூட்டுங்க. 4 4 மட்டும்தான் இருக்குது, அந்த 4 அப்படியே கீழே வந்துடும். சரியா? அப்போ மொத்தம் 430. அடுத்த கணக்கு பாருங்கள், 9 கூட 372 கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு 1களில் கூட்டலாம். 9 கூட்டல் 2 11. அப்போ 1 வந்து 1கள் இடத்துலையும் மீதி 1 10கள் இடத்துலையும் போட்டுக்கோங்க. இப்போ 10களை கூட்டுங்க பார்க்கலாம். 1 கூட்டல் 7 8. அடுத்து 100களில் 3 மட்டும்தான் இருக்குது, அந்த 3 அப்படியே கீழே வந்துடும். அடுத்தது பாருங்கள், 547 கூட 84 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 631 கிடைக்கும். இதே மாதிரி தான் 1கள் 10கள் 100கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணும். ஓகேவா? அடுத்தது 676 கூட 58 கூட்டினோம்னா நமக்கு 734 கிடைக்கும். அடுத்தது 58 கூட 893 வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1களை கூட்டுங்க. 8 கூட்டல் 3 எத்தனை? 11. அப்போ 1 வந்து 1களையும் மீதி 1 மேலே 10களையும் போட்டுக்கோங்க. இப்போ 10களை கூட்டுங்க. 1 கூட்டல் 5 கூட்டல் 9 15. அப்போ 5 வந்து இந்த 10கள் இடத்துலையும் மீதி 1 வந்து 100கள் இடத்துலையும் போட்டுக்கோங்க. இப்போ 100களை கூட்டுங்க. 1 கூட்டல் 8 9, மொத்தம் 951.
அடுத்த கணக்கு, கடைசி கணக்கு பாருங்கள். 79 கூட 758 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 837 கிடைக்கும். அடுத்த பக்கம் பாருங்கள். பயிற்சி செய்வோமா? கூட்டி விடையளிக்க. கொடுத்துருக்கிற எண்களை கூட்டி நம்ம எழுத போகிறோம். 695 கூட 275 கூட்டியிருக்காங்க அவங்களே. ஃபஸ்ட்டு ஒன்றுகள் 5 கூட்டல் 5 10, அப்போ 0, மேலே மீதி 1 10களில் போட்டிருக்காங்க. அடுத்து 10களை கூட்டணும்னா 1 கூட்டல் 9 கூட்டல் 7 17, அப்போ 7 வந்து 10கள் இடத்துலையும் மீதி 1 வந்து 100கள் இடத்துலையும் போட்டிருக்கோம். அடுத்தது 100களில் கூட்டும் போது 1 கூட்டல் 6 கூட்டல் 2 9, அப்போ மொத்தம் 970 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம். 717 கூட 228 கூட்டணும்னா 945 கிடைக்கும். 746 கூட 229 கூட்டணும் அப்படின்னா 975 கிடைக்கும். அடுத்தது 585 கூட 346 கூட்டணும்னா 931 கிடைக்கும். 658 கூட 329 கூட்டணும்னா 987 கிடைக்கும். 879 கூட 119 கூட்டணும்னா 998 கிடைக்கும். அடுத்தது 327 கூட 284 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 611 கிடைக்கும். அடுத்தது 432 கூட 378 கூட்டணும் அப்படின்னா 810 கிடைக்கும். 618 கூட 292 கூட்டணும் அப்படின்னா 910 கிடைக்கும். அடுத்தது கூட்டி தவற்றை கண்டறிந்து அதனை சரி செய்க. அதாவது இதில் வந்து தவறு எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அதை வந்து நம்ம சரி செய்ய போகிறோம். 326ஐயும் 547ஐயும் கூட்டும் போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஒன்றுகள் பாருங்கள். 6 கூட்டல் 7 வந்து 13 அப்படி தானே? அப்போது 3 வந்து கீழே போடணும், இந்த 1 வந்து மேலே போடணும். ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? அந்த 1 வந்து 10கள் இடத்துல கீழே அப்படியே போட்டாங்க. அப்போது அது வந்து தப்பு. சரியாக நீங்கள் போடுங்க பார்க்கலாம். 3 வந்து ஒன்றுகள் இடத்துலையும் மீதி 1 மேலே 10கள் இடத்துலையும் போடணும். அடுத்தது 1 கூட்டல் 2 கூட்டல் 4 என்னது? 7. அடுத்தது 100கள் பாருங்கள். 3 கூட்டல் 5 8. இப்படி நீங்கள் சரியாக வந்து சரி செஞ்சு எழுதணும். அடுத்த கணக்கு பாருங்கள். 347 கூட 425 கூட்டும் போது ஃபஸ்ட்டு ஒன்றுகளை பாருங்கள். 7 கூட்டல் 5 வந்து 12 இல்லையா? அப்போது 2 வந்து கீழே போட்டோன்னா மேலே வந்து 1 போடணும். 1 போட்டுட்டு தான் நம்ம 10களை வந்து கூட்டணும் இல்லையா? அப்படி கூட்டும் போது நமக்கு 7 கிடைக்கும். ஆனால் அவங்க 6 கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? 10களில் மேலே 1ன்னு சொல்லி போட்டுட்டு 1 கூட்டல் 4 கூட்டல் 2 7. அடுத்து 100களில் 3 கூட்டல் 4 7, மொத்தம் 772 அப்படின்னு சொல்லி இப்படி தான் கூட்டணும். அடுத்தது பாருங்கள். 359 கூட 447 கூட்ட போகிறோம். 9 கூட்டல் 7 எத்தனை? 16 அப்படி தானே? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு இல்லையா? அடுத்ததும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, 5 கூட்டல் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் என்ன வரணும்? மேலே 10களில் 1 வந்திருக்கணும். 1 கூட்டல் 5 கூட்டல் 4 10 தான் வரும். ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்கனால அது ரெண்டையும் நம்ம சரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 9 கூட்டல் 7 வந்து 16 இல்லையா? அப்போ கீழே வந்து 6ன்னு சொல்லி போட்டுட்டு 10களில் 1ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ 10களை கூட்டுங்க பார்க்கலாம். 1 கூட்டல் 5 கூட்டல் 4 10. அப்போது 10னா 0வை வந்து 10கள் இடத்துலையும் மீதி 1 100கள் இடத்துலையும் போட்டுக்கோங்க. இப்போது 1 கூட்டல் 3 கூட்டல் 4 வந்து 8. அப்போ மொத்தம் 806. சரியா? அடுத்தது 223 கூட 85 வந்து நம்ம கூட்ட போகிறோம். 5 கூட்டல் 3 எத்தனை? 8. அது சரியாக தான் போட்டிருக்காங்க, நீங்களும் 8ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். 2 கூட்டல் 8 நம்ம கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10. அப்போது 10 எப்படி எழுதணும்? 10களில் 0ன்னு போட்டுட்டு மீதி 1 100களில் தான் போடணும். ஆனால் பாருங்கள், அவங்க 10ன்னு சொல்லி சேர்த்தே எழுதியிருக்காங்க. அப்போது அது வந்து தப்பு. அப்போது அந்த மேலே 1 போகும்போது அந்த இடத்துல நமக்கு 3ன்னு தான் வரும். ஆனால் அவங்க 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதை வந்து நம்ம சரி செய்ய போகிறோம்.
பாருங்கள் 2 10கள் பாருங்கள் 2 கூட்டல் 8 10. அப்போ 10களில் 0 போட்டுட்டு மீதி 1 வந்து 100கள் இடத்துல தான் போடணும். அடுத்து 100களில் கூட்டும் போது 1 கூட்டல் 2 3, மொத்தம் 308. இதுதான் சரியான விடை. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு பழக்கடையில் 125 ஆப்பிள்களும் 114 மாம்பழங்களும் உள்ளன எனில் அக்கடையில் உள்ள மொத்த பழங்கள் எத்தனை? அதாவது ஒரு கடையில் வந்து 125 ஆப்பிள் இருக்குது. அப்போ எழுதிக்கோங்க, 1கள் 10கள் 100கள்னு கரெக்டாக பார்த்து எழுதணும். அடுத்தது 145 மாம்பழங்கள் இருக்குது. அப்போது மொத்த பழங்கள் அந்த கடையில் எத்தனை இருக்குது? ரெண்டத்தையும் கூட்டினா நமக்கு விடை கிடச்சிரும், அப்படி தானே? ஃபஸ்ட்டு 1களை கூட்டலாமா? 5 கூட்டல் 4 எத்தனை? 9. அடுத்து 2 கூட்டல் 4 6. அடுத்தது 1 கூட்டல் 1 2. மொத்தம் 269 பழங்கள் இருக்கும். சரியா? அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள். கவின் சேமித்த ரூபாய் 438, கயல் சேமித்த ரூபாய் 467. இருவரும் சேமித்த மொத்த தொகை எவ்வளவு? அதாவது கவின் எவ்வளோ காசு சேமிச்சிருக்கான்? 438. கயல் வந்து 467 சேர்த்துருக்கான். இப்போது 2 பேரும் மொத்தம் எவ்வளோ சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டி கணக்கு பண்ண போகிறோம். சரியா? கூட்டலாமா? ஃபஸ்ட்டு 1களை கூட்டுங்க. 8 கூட்டல் 7 15. அப்போது மேலே 1 போட்டுக்கோங்க, 1களில் 5ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ 10களை கூட்டலாமா? 1 கூட்டல் 3 கூட்டல் 6 10. அப்போது 10களில் வந்து 0ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. மீதி 100கள் இடத்துல 1ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ கூட்டுங்க பார்க்கலாம். 100களில் 1 கூட்டல் 4 கூட்டல் 4 மொத்தம் 9. மொத்தம் 905 ரூபாய் அவங்க 2 பேர்கிட்டையும் சேர்த்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். அனு 326 பூக்கள் பறித்தால், பானு 319 பூவை பறித்தால், இருவரும் பறித்த மொத்த பூக்கள் எத்தனை? அனு வந்து எத்தனை பூ பறிக்கிறா? 326. பானு வந்து 319 பூ பறிக்கிறா. 2 பேரையும் சேர்த்து பறித்த பூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கூட்டலாமா? ஃபஸ்ட்டு 1களை கூட்டுங்க. 6 கூட்டல் 9 15. அப்போது 5 வந்து 1கள் இடத்துலையும் மீதி 1 வந்து அந்த 10கள் இடத்துலையும் போட்டுக்கோங்க. இப்போ 10களை கூட்டினீங்கன்னா 1 கூட்டல் 2 கூட்டல் 1 4. அடுத்தது 100கள் பாருங்கள். 3 கூட்டல் 3 6. மொத்தம் 645 பூக்கள் இருக்கும். சரியா? அடுத்தது 4வது கேள்வி. ஒரு கடையில் 524 மூட்டைகள் இருந்தன. மேலும் 276 மூட்டைகள் கொண்டு வரப்பட்டன எனில் அக்கடைக்கு உள்ள மொத்த அரிசி மூட்டைகள் எத்தனை? ஒரு கடையில் வந்து ஏற்கனவே 524 மூட்டை இருக்குது. சரியா? இதோட எக்ஸ்ட்ரா 276 மூட்டைகள் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது மொத்தம் எத்தனை அரிசி மூட்டை இருக்கும் அந்த கடையில்? ரெண்டத்தையும் கூட்டலாமா? ஃபஸ்ட்டு 1கள் பாருங்கள். 4 கூட்டல் 6 எத்தனை? 10. அப்போது 1களில் 0 போட்டுக்கோங்க. 10கள் இடத்துல 1. அப்போது 10களை கூட்டலாமா? 1 கூட்டல் 2 கூட்டல் 7 10. அப்போது அதே மாதிரி 10களில் அந்த 0வையும் மீதி 1 வந்து 100கள்லையும் போட்டுக்கோங்க. இப்போ 100களில் கூட்டுங்க பார்க்கலாம். 1 கூட்டல் 5 கூட்டல் 2 8. அப்போ மொத்தம் 800 அரிசி மூட்டைகள் இருக்கும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். கூடுதலை ஊகித்து சரியானதை டிக் செய்க. 65 கூட்டல் 45 எத்தனை வரும்? 100க்கு மேலே தான் வரும், அப்படி தானே? 110 வரும். அப்போது 100ஐ விட அதிகம், அப்படி தானே? அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த 2வது கேள்வி. மணிகளை எண்ணி எழுதி கூடுதல் காண்க. அங்கே கொடுத்துருக்குற மணிகளை வந்து எண்ணி எழுதி கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு 100கள் கொடுத்துருக்காங்க. 10கள் வந்து 5 கொடுத்துருக்காங்க. தனியாக இருக்கிற மணி எத்தனை இருக்குது? 7. அப்போது 1களில் 7. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல 157 மணிகள் இருக்குது. அடுத்ததில் ஒரு 100கள் இருக்குது, 4 10கள் இருக்குது, அப்புறம் ஒரே ஒரு 1கள் இருக்குது.
இப்போது இதில் வந்து 141 மணிகள் இருக்குது. 157ஐயும் 141ஐயும் நம்ம கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுகளை பாருங்கள். 7 கூட்டல் 1 8, அடுத்து 10கள் 5 கூட்டல் 4 9, அடுத்து 100கள் 1 கூட்டல் 1 2. அடுத்தது 3வது கேள்வி, கூட்டி எழுதுக. கூட்டி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுகளை பாருங்கள். 9 கூட்டல் 8 17. அப்போது 7 வந்து அந்த ஒன்றுகள் இடத்துலையும் மீதி 1 வந்து 10கள் இடத்துலையும் போடுறோம். அதுக்கப்புறமா 10களை கூட்டுங்க. 1 கூட்டல் 2 கூட்டல் 9 12. அப்போது 2 வந்து 10கள் இடத்துலையும் மீதி 1 வந்து 100கள் இடத்துலையும் போடணும். இப்போ 100களை கூட்டுங்க. 1 கூட்டல் 5 கூட்டல் 2 8, மொத்தம் 827. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். எண்களை எடுத்து எழுதி கூட்டுக. 497ஐயும் 385ஐயும் எழுதி கூட்ட போகிறோம். இப்போது ஒன்றுகளை கூட்டுங்க. 7 கூட்டல் 5 எத்தனை? 12. அப்போது 2 ஒன்றுகள் இடத்துலையும் மீதி 1 வந்து 10கள் இடத்துலையும் மேலே போடணும். இப்போ 10களை கூட்டும் போது 1 கூட்டல் 9 கூட்டல் 8 18. அப்போ 8 வந்து இந்த கீழே 10கள் இடத்துலையும் மீதி 1 100கள் இடத்துல மேலே போடணும். அடுத்து 100களை கூட்டும் போது 1 கூட்டல் 4 கூட்டல் 3 8, மொத்தம் 888. அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். கமலா சேமித்த தொகை ரூபாய் 536. விமலா சேமித்த தொகை ரூபாய் 379. இருவரும் சேமித்த மொத்த தொகை எவ்வளவு? கமலா வந்து 536 ரூபாய் சேமிச்சிருக்கா. அப்போ கமலா சேமித்த தொகைக்கு நேராக 536 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. விமலா வந்து எவ்வளோ ரூபாய் சேமிச்சிருக்கா? 379. அப்போது விமலா சேமித்த தொகைக்கு நேராக 379ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ 2 பேரும் சேமித்த மொத்த தொகையை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம கூட்டலாமா? ஃபஸ்ட்டு ஒன்றுகள் 6 கூட்டல் 9 15. அப்போது 5 வந்து ஒன்றுகள் இடத்துலையும் மீதி 1 வந்து மேலே 10கள் இடத்துலையும் போட்டுக்கோங்க. அடுத்து 10களை கூட்டும் போது என்ன வரும்? 1 கூட்டல் 3 கூட்டல் 7 11. அப்போது 1 வந்து 10கள் இடத்துலையும் மீதி 1 100கள் இடத்துலையும் போடணும். இப்போ 100களை கூட்டுங்க. 1 கூட்டல் 5 கூட்டல் 3 9. மொத்தம் 2 பேரும் எவ்வளோ சேமிச்சிருக்காங்க? 915. அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டதை அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்கிறதுல டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.